அவையில உட்காருங்க. நீங்க தயவு செய்து உட்காருங்க. நீங்க சொன்ன தீர்ப்பை நான் சொல்லியாச்சு. உட்காருங்க. உங்க ஆட்சியில 2017 நடந்த தீர்ப்பை சொல்லியாச்சு. உட்காருங்க. இன்று பட்ஜெட் கூட்டத்தில் திமுகவினர் டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சத்தம் போட்டு இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிதியினுடைய அறிக்கை அளித்தல் மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அண்ட் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள். நீங்க பேசது எதுவும் அவை குறிப்பில் யாராது நீங்க பேரவை தலைவர் அவர்களே, 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை கடந்த 100 ஆண்டு காலமாக நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்ந்திடும் இந்த சட்டமன்ற பேரவையின் முன் வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்திய திருநாட்டின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மதிப்பிடப்படும் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்திடும் வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட ஆலோசனைகள் பல வழங்கி வழிநடத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். காலத்தை வென்ற ஐயன் நீங்க தயவு செய்து உட்காருங்க. நீங்க சொன்ன தீர்ப்பை நான் சொல்லியாச்சு. உட்காருங்க. உங்க ஆட்சியில 2017 நடந்த தீர்ப்பை சொல்லியாச்சு. உட்காருங்க. பாருங்க. அமைந்தொரு வாள் கோடாமை. நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில் யாராவது உட்காருங்க. சமநிலையில் நின்று பொருளின் இடையை சீர்தூக்கி காட்டும் துலாக்கோல் போல் எப்பக்கமும் சாயாமல் நேர்மையுடன் நடுநிலை பேணுவதே சான்றோருக்கு அழகு. வான் புகழ் கொண்ட வள்ளுவம் காட்டிய வழியில் நடுநிலை தவறாமல் நம்மையெல்லாம் வழிநடத்துவது மட்டுமன்றி எத்தனை தடைகள் எதிர்வந்தாலும் சமநிலை தவறாது தமிழ்நாட்டின் நலனை காத்திடுவதில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காட்டிடும் உறுதியை நாடே வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது. எனது உரையின் முன்னோட்டமாக வங்கக்கடலை நோக்கி கம்பீரமாக வீற்றிருக்கும் 100 ஆண்டு கண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு புரிந்த வரலாற்றை விவரிக்க இன்றைய தமிழ்நாடு கல்வியில், சுகாதாரத்தில், வேளாண்மையில், தொழில்துறையில் சிறந்து விளங்குவதற்கான விதைகள் 100 ஆண்டுகளுக்கு முன்பே நீதி கட்சியின் ஆட்சியில் விதைக்கப்பட்டவை. நமது நாடு விடுதலை பெற்ற பின் சில மாநிலங்கள் வறுமை ஒழிப்பிற்கு முன்னுரிமை கொடுத்தன. வேறு சில மாநிலங்களோ தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தன. ஆனால் தமிழ்நாடு மட்டுமே வறுமை ஒழிப்பு, கல்வி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.